அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் கோபி கிருஷ்ணன் உடைமை என்று ஒரு சிறுகதையில் இருக்கிறார். தமிழில் மிக குறைவாக கொண்டாடப்பட்ட எழுத்தாளர்களில் கோபி கிருஷ்ணனும் ஒருவர். பொதுவாக எழுத்தாளர்களை இரண்டு பெரும் பிரிவுகளுக்குள் அட்டவணைப்படுத்திக் கொள்வது ஒரு விஷயத்திற்கு உதவக்கூடும். பெரும் படைப்பாளிகள், சிறந்த படைப்பாளிகள். பெரும் படைப்பாளிகள் அவர்களுடைய தனித்தன்மையாக நான் ஒன்றைத்தான் மதிப்பிடுகிறேன். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் தொடர்ந்து நிகழ்காலத்தின் மீதும் அன்றைய வாழ்க்கை முறைகளின் மீதும் விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். பாரதி ஆகட்டும், புதுமைப்பித்தன் ஆகட்டும், சுந்தர ராமசாமி ஆகட்டும், அசோகமித்திரன் ஆகட்டும், நாஞ்சில் நாடன் ஆகட்டும், இன்றைய ஜெயமோகன், சுரேஷ் பிரதீப் வரை தொடர்ந்து இச்சமூகத்தை அவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சமூகம் என்பது பெரும்பான்மையான மனங்களால் ஆனது. பெரும்பான்மை எப்பொழுதும் சராசரிகளை விரும்பக்கூடியது. ஒட்டகங்கள் மலைகளை அஞ்சுகின்றன என்று ஒரு பிரபலமான உதாரணம் உண்டு. நம்மால் நம்முடைய தனித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதுதான் சராசரிகளுடைய மைய பிரச்சனை. சராசரிகள் சராசரிகளை மட்டுமே ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். சராசரிகளுக்கென்று சில அளவீடுகள் இங்கே இருக்கிறது. அந்த அளவீடுகளை அடைவதற்கான தொடர் போராட்டம், தொடர் முயற்சி, தொடர் ஓட்டம், இதுதான் இந்த வாழ்க்கை. ஆனால் இயற்கை சராசரிகளை உத்தேசித்து குழந்தைகளை உருவாக்குவதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது பெரிய சாத்தியங்களோடு தான் பிறக்கிறது. நம் கூட்டத்திற்குள் வந்த உடனேதான் அத்தனை குழந்தைகளையும் நாம் சராசரிப்படுத்துதல் என்கிற உன்னதமான ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சராசரிகள் தங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த பிறப்பு என்பது மிக அரிதினும் அரிதான ஒரு வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. தொடர்ந்து இங்கே நம்மை சுற்றி சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் நம்ப வேண்டும் என்பதுதான் சராசரிகளுடைய மன இயல்பு. 1000 பேர் ஒரு விஷயத்தை சரியா சொல்றாங்க, அது சரியா தான் இருக்கும், அது மேல நம்ம கேள்வி எழுப்பக்கூடாது. கோடிக்கணக்கான பேர் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நாம அப்படித்தான் வாழணும், அதுதான் சிறந்த வாழ்க்கை முறை. இந்த மாதிரியான மையப்படுத்தப்பட்ட கருத்துகள், மலினப்படுத்தப்பட்ட சிந்தனைகள், தேய்வழக்கான வாழ்க்கை முறைகள், இதை அந்த சமகாலத்துல 2 பேர் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஞானிகள், உண்மை நிலையை அடைந்தவர்கள். ஒரு புத்தரை போல, ஒரு இயேசுவை போல, இப்போ சமகாலத்துல ஓசோவை போல, இவர்கள் தொடர்ந்து அன்றைய வாழ்க்கை நிலை மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் சிலுவையில் அறையப்பட்டும், விஷம் ஊட்டப்பட்டு கொல்லப்பட்டும், புறக்கணிக்கப்பட்டும், உடல் போகங்கள் வெட்டி நறுக்கி எரியப்பட்டும் இந்த ஞானிகள் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த உண்மைகளை சராசரிகளாகிய நாம் முதலில் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது நம்மளுடைய அகங்காரம். அந்த அகங்காரம் தான் சொல்லுது, என்ன மாதிரி தானே நீ இருக்க, என்ன மாதிரியான அதே உடல் அமைப்புகளோட, 2 கரங்கள், 2 கால்கள், என்ன மாதிரியான
அதே மாதிரியான சிந்தனையோட தானே நீ இருக்க. ஆனா நீ மட்டும் எப்படி இந்த தளத்தெல்லாம் நிராகரிச்சு பேசலாம், அல்லது இந்த தளங்கள் மீது விமர்சனம் வைக்கலாங்கிற ஒரு ஒவ்வாமை தான் நாம வந்து ஞானிகளை காலந்தோறும் புறக்கணிச்சுட்டே இருக்கிறோம். ஆசையே துன்பத்திற்கு காரணம், புத்தர் சொல்றது. ஆனா நாம ஒவ்வொரு கணமும் நம்ம இயக்கிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய பேராசைகள் தாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆசையே நிராகரிக்க வலியுறுத்தக்கூடிய புத்தரை அன்றாடம் பேராசைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? இதை போன்று ஏகப்பட்ட முரண்பாடுகள். ஞானிகளுடைய சொற்களை நம்மால் சகித்துக் கொண்டிருப்பதும், நான் தேவனின் குமாரன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய அகங்காரம் சீண்டப்படுது. அப்ப நாங்கள்லாம் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனாலதான் நம்ம அவரை வந்து சிலுவையில் அறைந்தோம். இரண்டாவது, இந்த ஞானிகளுக்கு அப்புறம் சக மனிதர்கள் மீது, மனிதர்களுடைய போதாமைகள் மீது, அன்றைய சிறுமைகள் மீது, அரசு மற்றும் அதிகாரங்களுக்கு எதிரான விமர்சனங்களை சமகாலத்தில் படைப்பாளிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது கலைஞர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா இவங்களை நம்ம கலைஞர்கள்னா சொல்லணும். அவங்க ஞானிகளை விட ஒரு படி கீழானவர்கள். ஓசோ தான் சொல்றாரு ஒரு நூல்ல, தாஸ்தாவெஸ்கி, டால்ஸ்டாய்லாம் ஞானம் அடைகிறதுக்கான அத்தனை படிகளையும் தாண்டிட்டாங்க. ஞானிகளுக்கும் ஞானம் அடைதல் என்கிற அந்த ஒரு நிலைக்கும் இடையில ஒரே ஒரு படி தான் இருக்கு. அந்த படியை அவங்க தாண்டி இருந்தாங்கன்னா அவங்க ஞானி அடைஞ்சிருப்பாங்க அப்படிப்பாங்க. அப்போ உன்னதமான மனிதர்கள் என்று ஓசோ மதிப்பிடக்கூடியவர்கள்ல முதலிடத்துல ஞானிகளை வைக்கிறார்கள். ஞானிகளை வைக்கிறார். உண்மை அடைந்தவர்களை வைக்கிறார். மெய்மையை கண்டவர்களை வைக்கிறார். அதற்கு அடுத்த படிநிலையில் அவர் கலைஞர்களை வைக்கிறார். ஏன் கலைஞர்கள்? எல்லா கலைஞர்களுமே தங்களுக்கென்று தனித்த வாழ்க்கை நோக்கை கொண்டிருப்பவர்கள். ஒன்றுக்கொன்று எதிரெதிரான பார்வைகளாக கூட இருக்கலாம். புத்தரும் மகாவீரரும் சமகாலத்தவர்கள் என்றாலும் இருவருடைய ஞான வழிகாட்டுதலும் எதிரெதிரானது. திக்குகளை ஆடையாக அணிந்த மரபு மகாவீரருடையது. புத்தர் வெண்துறவி, வெள்ளுடை வேந்தர். அவருக்கு அந்த கருத்து மீது ஈடுபாடோ விருப்பமோ இருந்ததில்லை. இப்படி சமணத்தையும் பௌத்தத்தையும் நாம் ஒப்பிட்டால் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் இருவரும் சுட்டுவது ஒரே நிலவைத்தான். அப்படி இருக்கும்போது இந்த கலைஞர்கள்ட்டையும் அதமான வேறுபாடுகள் நாம் காணலாம். சமகாலத்தில் வாழக்கூடிய படைப்பாளிகளை, உதாரணமாக ஜெயமோகனுடைய படைப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம், சாரணிவேதாவோட படைப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பாரதூரமான இடைவெளி இருக்கும். ஜெயமோகன் பேசக்கூடிய இந்திய தத்துவம், இந்திய மெய்யியல், இது எதுவுமே வந்து சாரணிவேதாட்ட இருக்காது. சாரணிவேதா கிரேக்க தத்துவம், பிரான்ஸ் தேசத்துடைய தத்துவவாதிகள், குறிப்பாக விளிம்பு நிலை சார்ந்த கதையாடல்கள், பின்னவீனத்துவ நிலையின் பித்தேறிய வாழ்க்கை பார்வைகள், இந்த மாதிரியான எதிரெதிர் துருவங்கள் தான் இருவருமே. ஆனால் இருவரும் சேர்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கை. சாரணிவேதா ஓயாமல் பேசக்கூடிய பல பகுதிகளை ஜெயமோகன் தொடவே செய்யவில்லை. ஜெயமோகன் உச்சம் கண்ட தருணங்களை சாரணிவேதா தன் இடத்தில் தொட்டு கூட காட்டவில்லை. இரண்டும் எதிரெதிர் துருவங்கள். ஆனால் இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். சாரணிவேதா மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்
ஜெயமோகன் சாதனைகள். ஜெயமோகனிடம் கவித்துவமான செறிவான மொழி இருக்கிறது என்றால், சார்ணிவேதாவிடம் நீரோடை போன்ற நலுங்கிய மொழி. 2 மொழிகளையும் நீங்க ஒப்பிட்டே பார்க்க முடியாது. இது படைப்புன்னு நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, அப்ப இது என்னங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த மாரியான வேறுபாடுகள் எப்போதுமே இருக்கு. அப்போ நம்ம ஆரம்பத்துல சொன்ன நிலைக்கு தான் வந்திருக்கோம். கலைஞர்களை 2 பெரும் பிரிவுகளா பிரிக்கலாம். ஒன்று தன் மீதும், தான் பிறந்த நிலத்தின் மீதும், பண்பாட்டின் மீதும், இனத்தின் மீதும், மொழியின் மீதும், தன்னுடைய சமகால வாழ்வின் மீதும், தனக்கு இருக்கும் 2000 வருட மரபின் மீதும் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். மிக அதிகமான விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் பலியிடப்படுகிறார்கள், வேட்டையாடப்படுகிறார்கள். இப்படி எழுத்தில் விமர்சனம் வைப்பதற்கே நாம் தொடர்ந்து கலைஞர்களை விசமித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு சிலுவைகளை தருகிறோம். புறக்கணிப்பு எனும் மரண தண்டனையை அளிக்கிறோம். இதுதான் காரணம். எல்லா படைப்பாளிகளும் போதிய அளவு கவனிக்கப்படாமல் போறதற்கு முதன்மையான காரணமே, அவர்கள் சராசரிகளை விட 1 சென்டிமீட்டராவது உயர்ந்த நிலையில் இருப்பதாக நாம் உணர நேரிடலாம். நம்மளுடைய ஆம்கள் அவர்களுக்கு ஆம்களாகவே இருப்பதில்லை. நாம் உன்னதம் என்று கொண்டாடக்கூடியவர்களை அவர்கள் 3ஆம் தரம் என்கிறார்கள். நம்முடைய சரியான பார்வைகளை எல்லாம் அவர்கள் ஒற்றை பார்வை என்று மட்டம் தட்டுகிறார்கள். இதை புரிந்து கொள்வதற்கு நாம் ஏதோ ஒரு கலையில தொடர்ந்து ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கலை மனம் மட்டுமே, கலைகளில் ஈடுபடக்கூடிய மனம் மட்டுமே இந்த வாழ்க்கை பன்முகத்தன்மை கொண்டது, இந்த வாழ்க்கைக்கு பன்முகத்தன்மை அவசியம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதலை நமக்கு வழங்கும். இன்று கோபி கிருஷ்ணனுடைய உடைமை சிறுகதையை பார்க்கலாம். கோபி கிருஷ்ணன் மிக நுண்ணுணர்வுகளை பொருட்படுத்தி எழுதியவர். தனித்துவமான உலகம் என்று அவருடைய உலகத்தை நாம் சொல்லலாம். பெரும்பாலான படைப்பாளிகள் மனித வரலாறு எனும் பெரும் பெருக்கை தன்னுடைய எழுத்தில் பதிவு செய்தார்கள் எனில், கோபி கிருஷ்ணன் அந்த பெரும் பெருக்கு குறித்து அக்கறை கொண்டவர் அல்ல. ஏதோ ஒரு இலையின் மீது பட்டு சொட்டு சொட்டாக வடியும் மலைத்துளியை அக்கறை கொண்டவர் கோபி கிருஷ்ணன். பேராளி என, பெரும் ஆறென ஊற்றெடுத்து பாயும் நதி என நம்முடைய மனித வரலாறு கணந்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கோபி கிருஷ்ணன் அவற்றின் மீது அக்கறை கொண்டவர் அல்ல. அவர் தனித்து சொட்டும் துளிகளின் மீது, மனித மனங்களில் துளிகளின் மீது அக்கறை கொண்டவர். இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம். பெரும்பாலான படைப்பாளிகள் வானை நோக்கி நமக்கு கவனத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நட்சத்திரங்களை நம் அருகே கொண்டு வந்து காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு கருவியாக அவர்கள் இருக்கிறார்கள். தொலைநோக்கு கருவிகள் அவர்கள். நாம இங்க இருந்து அப்படியே பைனாக்குலர் வழியா வெகு தொலைவில் உள்ள விஷயங்களை மிக அருகே பார்ப்பதை போன்ற படைப்பாளிகள். ஆனால் அதற்கு எதிர்விதமாக, தலைகீழாக்கமாக கோபி கிருஷ்ணன் நம்மால் இயல்பாக பார்த்தால் கவனிக்க முடியாத நம் உள்ளங்கை ரேகைகளில் உள்ள மடிப்புகளை, அதன் பள்ளங்களை, மேடுகளை, அல்லது உள்ளங்கையில் இருக்கக்கூடிய கண்களுக்கு கட்புலனாகாத நுண்ணுயிர்களை காட்டக்கூடிய நுண்ணோக்கி போன்று என்றுதான் நாம் கோபி கிருஷ்ணனை சொல்ல வேண்டும். இரண்டுமே நமக்கு அவசியம்.
நுண்ணுயிர்களுடைய அறிமுகம் இல்லாமல் போயிருப்பின் நாம் இன்று இத்தனை நோய்களுக்கு மருந்து கண்டிருக்க முடியாது. அதேபோன்று பறந்து விரிந்த வான்வெளி குறித்த அக்கறையும் தேடலும் கண்டுபிடிப்புகளும் இல்லாமல் போயிருப்பின் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சில போதாமைகளோடு தான் இருந்து கொண்டிருக்கும். ஆக அகம் புறம் என இரண்டிலுமே நம்மளுடைய கவனம் தேவை என்பது இரண்டு வித படைப்பாளிகளும் நமக்கு சொல்லித் தருவது. கோபிகிருஷ்ணனுடைய உடைமை சிறுகதையோட கரு மிக எளிமையானது. நான் சொன்னேன் இல்லையா, கோபிகிருஷ்ணன் பேராறுகளின் மீது அக்கறை கொண்டவர் அல்ல, பேராளிகளின் மீது கவனத்தை செலுத்தியவர் அல்ல, மனித உக்கிரங்கள் மீது அவருக்கு ஒவ்வாமை இருந்தது. ஒரு எளிய மனிதன், வாழ்வதற்கே திணறக்கூடியவன். ஏன் அவன் திணறான், அவனால ஏன் சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு கோபிகிருஷ்ணன் சில பதில்கள்ல அவருடைய படைப்பு முழுக்க சொல்லிட்டே இருக்காரு. இந்த உலகம் நுண்ணுணர்வற்றது. இந்த உலகத்திற்கு கவித்துவமான தருணங்களின் மீது அக்கறையே இல்லை. சக மனிதனும் நானும் ஒன்றுதான் என்கிற எளிய விஷயம் கூட இங்குள்ளவர்களுக்கு தெரியவில்லை. என்னைப் போல உன்னையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த செய்தி யாரையும் சென்றடையவில்லை. நாம் ஓயாமல் சுரண்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். சுரண்டுதலுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அன்றாடங்களில் எல்லாம் கீழ்மைகள் நிறைந்திருக்கின்றன. ஆனால் அந்த கீழ்மைகளை நாம் உணரக்கூடிய மனநிலை கொண்டிருக்கவில்லை. இதை போன்ற ஒரு சிந்தனைத்தலம் தான் கோபிகிருஷ்ணனுடைய படைப்புகளை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நான் இன்று சொல்லக்கூடிய அவருடைய உடைமைங்கிற சிறுகதை மிக முக்கியமான ஒரு சிறுகதை. ஏன்னா உடைமை என்பதே ஒருவித மனவிகாரம்னு சொல்லி இந்த சிறுகதை சொல்லுது. நாம கைக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுடைய பொருளாகணும். ஆனா அது நம்மளுடைய இயல்பு, இயற்கை நமக்கு அளித்த உந்து சக்தி தான். எப்படி ஒரு விதை மண்ணை பிளந்து வித்தலையாக சூரியனை நோக்கி இந்த மொத்த பூமியையும் தன்னுடைய வேர்களுக்குள் கொண்டு வரணும் துடிக்குதோ, அதே மாதிரி தான் இங்க இந்த பூமியில் உள்ள அத்தனை வேர்களும் இந்த பூமியை முழுக்க நாமளே எடுத்துக்கணும், நம்மளுடைய ஆளுகைக்கு கீழே, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு கீழே வரணுங்கிற ஒரு பேராசையோட தான் இருக்காங்க. அது இயற்கையோட ஒரு முகம்தான். இயற்கை நமக்கு அளித்த ஒரு வரமும் அதுதான், சாபமும் அதுதான். அப்போ நாம எல்லாத்தையுமே உடைமை மனப்பான்மை கொண்டுள்ளோம். எல்லாம் எனக்குத்தான், என்னுடைய பயன்பாட்டுக்கு தான். இந்த உடைமை மனோபாவத்தினுடைய நிழலாகவே அகங்காரமும் இருக்கு. அப்போ நம்முடைய அகங்காரத்தை சீண்டக்கூடிய விஷயமாக இந்த உடைமை மனோபாவம் இருக்கு. இந்த சிறுகதையில கோபிகிருஷ்ணன், அவருடைய 3-4 வயது குழந்தை, அவருடைய மனைவி, இவங்க 3 பேரும் ஒரு 4வது வீடு மாதிரி ஒரு புதிய குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மனைவி கோபிகிருஷ்ணன்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு அந்த பையன் வந்திருந்தான், அவனை நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. கோபிகிருஷ்ணன், யாருங்க, யாரு அவன் அப்படின்னு கேட்கல. அதான் நம்ம போன முறை குடியிருந்த வீட்டுல எதிர்த்தாப்புல ஒரு டெய்லர் கடையில டெய்லரிங் பழகிறதுக்கு ஒரு பையன் வந்தான் இல்லையா, அவன் இன்னைக்கு வேணியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டான். இதோட 4வது வாரம் ஆயிடுச்சு. அது எனக்கு நல்லா இல்லை, அவனை வராம நீங்க தான் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோபிகிருஷ்ணனுடைய மனைவி சொல்றாங்க. அப்போ கோபிகிருஷ்ணனுக்கு அந்த பையனை நினைவுபடுத்த வேண்டிய நெருக்கடி வருது. அவங்க அதற்கு முன்பு குடியிருந்த வீட்டுல ஏத்த தையல் கடையில தான் அந்த பையன் தையல் பழகிறதுக்காக வாரான். அவனுக்கு ஒரு 20 வயது இருக்கும். அவன் அந்த கோபிகிருஷ்ணனுடைய 3 வயது பெண் குழந்தை வேணி மீது பெரும் பிரியம் கொண்டிருக்கிறான். இந்த பிரியம் ஏன் அப்படின்னு கோபிகிருஷ்ணன் ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அதுக்கு பதில் அவரே சொல்றாரு, குழந்தைகள் அதி தூய மனித ஆத்மாக்கள், அவர்களிடம் களங்கமின்மை இருக்கிறது. அவர்கள்
வளர்ந்து விட்டவர்களைப் போன்ற கள்ளம் கபடம் கொண்டிருப்பதில்லை. பேராசைகள் அவர்களிடம் காணப்படுவதில்லை. கிட்டத்தட்ட கடவுள் போன்றவர்கள் தான் குழந்தைகள். தெய்வாம்சம் தான் குழந்தமை. இயேசு கூட சொல்றார் இல்லையா, நீங்கள் குழந்தைகளைப் போல மாறுங்கள், அப்பொழுதுதான் கடவுளின் ராஜ்யம் உங்களுக்கு. அப்போ மனித பிறப்புல மொத்த வாழ்க்கையிலே குழந்தமை அப்படிங்கிறது ஒரு அற்புதம். அந்த அற்புதம் ஒரு 5, 6 வயதுக்கு மேல அப்படியே காணாம போயிருது. பிறந்த நாளிலிருந்து மெல்ல 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 அந்த குழந்தமை என்கிற அற்புதத்தை தொலைப்பதையே நாம் வயதடைதல்ங்கிறோம். குழந்தமை கொண்டு இருக்கக்கூடிய அந்த வினோதம் அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சிருது. அப்புறம் நாம சலிப்பும் அலுப்பும் நிறைந்த வயோதிகத்தை நோக்கி மிக விரைவாக போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த குழந்தைமைய முன்பு எல்லாரும் சரணடைஞ்சிருவாங்க. 3 வயது குழந்தைய நீங்க பார்க்கும்போதோ அல்லது 3 வயது குழந்தைக்கு தந்தையாக இருக்கும் பொழுதோ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த பையன் அந்த குழந்தை மீது ரொம்ப பிரியமா இருப்பான். மாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கொஞ்சுவான். அவன் முதல் வாரம் இவங்க வீடு மாதிரி வந்துருந்தாங்க. வந்த உடனே எதேர்ச்சியா ஒரு வழியில கோபிகிருஷ்ணனை பார்க்குறான். சார், நீங்க எங்க வீடு மாறி இருக்கீங்க? எனக்கு வேணியை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க அட்ரஸ் தந்தீங்கன்னா நான் பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ கோபிகிருஷ்ணன் அப்பவுமே நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம். ஆனா கோபிகிருஷ்ணன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. கலீல் ஜிப்ரான் படித்த ஒரு ஆள் இல்லையா. அவர் அந்த பையனை நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு என் மகன் மேல என்ன பிரியம் இருக்கோ, பாசம் இருக்கோ, அதே தான் அந்த பையனும் வச்சிருக்கிறான். இது ஏன் தப்பா நம்ம கருதணும்? என் குழந்தை மீது நான் மட்டும்தான் பாசம் காட்டணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பாசம் காட்டுறதுக்கு நாம் சட்டங்களை ஏற்ற முடியுமா? ஒரு குழந்தை மீது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே அன்பு கட்டலாமே, பாசம் கட்டலாமே. அதை நான் மட்டும்தான் காட்டணும், என் ஒய்ஃப் மட்டும்தான் காட்டணும், என்னுடைய சொந்தக்காரங்கள் மட்டும்தான் காட்டணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படிதான் அந்த மனோபாவம். அப்போ அவரு பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி இந்த 4வது சந்துல இந்த வீட்டில் இந்த காம்பவுண்ட் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு. அவன் முதல் வாரம் வந்து பார்க்குறான். அப்போ குழந்தைக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்க இன்னைக்கு பார்க்க முடியாதுப்பா, நீ அடுத்து வா அப்படின்றதான். அவன் ரொம்ப வருத்தத்தோட போயிருந்தான். 2வது வாரம் வரையிலையும் பாப்பாவுக்கு உடம்பெல்லாம் சின்ன சின்ன கட்டிகள் வந்துடுது. அதனால அவள் வேதனையில இருக்கா, நீ அவ கூட பேச முடியாதுன்னு சொன்னோன்னா அந்த முறையும் ஏமாந்துட்டு போயிருந்தான். அப்புறம் 3வது முறை வரையில 3வது வாரம் வரையில அப்பவும் அந்த பாப்பாவுக்கு ஏதோ ஒரு விதமான உடல்நலக்குறைவு. கோபிகிருஷ்ணனும் அவருடைய மனைவியும் பாப்பாவும் வேணியை மருத்துவருக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக ஆட்டோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன், நீங்கள் எதுக்கு ஆட்டோவை கூப்பிட்றீங்க, நானே வரேன்னு சொல்லி அவன் சைக்கிளில் பாப்பா பின்னாடி உட்கார வச்சுட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டுட்டு போய் சிகிச்சை முடித்து வீட்டுக்கு விட்டுட்டு, பாப்பா அடுத்த வாரம் வருவேன், அப்போமாவது நீ நலமாக இருக்கணும், மாமா கூட நீ விளையாடணும், சரியா? நீ 3 வாரமாக என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ 4வது வாரம் வருவான். வந்த உடனே தான் அவன் மனைவி கோபிகிருஷ்ணன்கிட்ட அவன் சென்ற உடனே குறைபட்டுக்கிட்டுறாங்க. அவன்கிட்ட நீங்களா சொல்லக்கூடாதா? இந்த வீட்டுக்காரம்மா பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வீட்டுக்காரம்மா இல்லாதையும் பொல்லாதையும் பேசிடுவாங்க. அவன் வேற சின்ன பையன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அவன் குழந்தைய பார்க்கறதுக்காக என்ன ஏதுனே தெரியாத ஒரு பையன். அவன் யாரு, எங்கேருந்து வரான், அவனை நாம அந்த அளவுக்கு தெரிஞ்சே வச்சுக்கல. குழந்தைய நான் கடை வரைக்கும் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பின்னால் சைக்கிள் வச்சுட்டு கொண்டு போகிறான். அவன் அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். குழந்தைய கூப்பிட்டு போயிட்டோம்னா நம்ம எப்படி அவனை சொல்லி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் நல்லா இல்லை. நீங்கள் எப்படியாவது அவனை இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோபிகிருஷ்ணன் அது ஒத்துக்கிட்டதில்ல. அந்த மீட்டமாக சொல்கிறாங்க, கொஞ்சம் வலிமையாக சொல்கிறாங்க. ஒரு ஆம்பளை தானே நீங்கள், ஒரு சின்ன பையனை கூட நீங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்காங்க. கோபிகிருஷ்ணன் அந்த இடத்துல சொல்கிறாரு, இது தைரியம் சார்ந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அவருக்கு அந்த பையனை வர வேண்டாம்னு சொல்லலை, அவருக்கு அந்த மனோபாவம் வரலை. அப்போ அவர் அந்த இடத்துல ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா,
உடைமைகள் நிரந்தர சாஸ்வதம் அல்ல. உடைமை மனப்பான்மையே ஆரோக்கியமானதல்ல. இம்மனப்பாங்கு ஒரு தன்னல வெறித்தனம்தான். ஒரு நபர் எனக்கு முழுக்க முழுக்கச் சொந்தம் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அதைவிட அறிவிலித்தனம் வேறேதும் இருக்க முடியுமா? என் குழந்தையை என் முழு உடைமையாகவெல்லாம் என்னால் நினைத்துப் பார்க்க இயலுவதில்லை. அவள் காணாமல் போனால் காக்டெயில் கலந்து கொண்டு கொண்டாடுவேன் என்று பொருள் அல்ல. என் அளவு பாசம் சந்திரனும் வாணி மீது வைத்திருக்கிறான் என்பதுதான் மெய். அந்த பையன் பேரு சந்திரன், பாப்பா பேரு வாணி. அவனை தடுக்க நான் யார்? இதுதான் அந்த கதையோட ஆதார மையம். அதுக்கு கலீல் ஜிப்ரானுடைய மிக புகழ்பெற்ற அந்த வரிகளை கோபி கிருஷ்ணன் சொல்றாரு. உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவை உங்கள் மூலமாக உலகில் ஜனிக்கின்றன. ஆனால் உங்களிடமிருந்து அல்ல. நல்ல ஒரு கவனிப்பு, நல்ல அவதானிப்பு. என்னன்னா, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. அவை உங்கள் மூலமாக உலகில் ஜனிக்கின்றன. ஆனால் உங்களிடமிருந்து அல்ல. அவை உங்களுடன் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல. இதுதான் கோபி கிருஷ்ணன் இந்த கேள்விகளுக்கு அளிக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. தந்தமை கொண்டு வாழும் ஒரு ஆண்களிலே மிக முக்கியமான ஒரு வகை. ஆணுக்குள் தந்தமை என்பது பூத்துக் குலுங்கும் ஒரு மலர்வனம். தந்தமையை அடையாத ஆண் ஒரு விதத்தில் அரைகுறையானவன் தான். ஒரு ஆண் முழுமையடைவது தகப்பனாகும் போது. இதை எல்லாருக்கும் பொதுவான விதியாகலாம் நான் சொல்றதில்லை. ஆனால் குழந்தைகள் நம்மோடு இருக்கும் பொழுது, குழந்தைகள் வருவதற்கு முன்பிருந்த ஆண், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பிருந்த ஆணும், பெண் குழந்தைகள் பிறந்து நாளும் பொழுதும் அவர்களோடு வாழ்ந்து வருகிற ஆணும் வேறு வேறானவர்கள். தந்தமை கனிந்து இவ்வுலகின் மீதே பெரும் பிரியம் பரவக்கூடிய ஒரு தருணமாக குழந்தைகள் நமக்கு அமைகிறார்கள். அந்த குழந்தைகள் மீது நாம் உடைமை மனோபாவம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நம் குழந்தைகள் மட்டுமல்ல, அவர்கள் இயற்கை போன்றவர்கள். ஒரு மலர் மலர்ந்து பூத்து குலுங்கி சிரிப்பதைப் போல அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கே சொந்தமானவர்கள். அவர்கள் இங்கே தந்தையாக என்னுடைய நிறைவேறா கனவுகளை நிறைவேற்ற வந்தவர்கள் அல்ல. என்னுடைய சமய கொள்கைகளை பின்பற்ற வேண்டிய கடமை உள்ளவர்கள் அல்ல. என்னுடைய கடன்களை அடைப்பதற்காக தங்கள் வாழ்நாளை தொலைக்கக்கூடிய துர்பாக்கியம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கென்று தனித்த வாழ்க்கை இந்த மண்ணில் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை இயன்றளவு நாம் வளப்படுத்த வேண்டும். அதற்கு உதவ வேண்டும். அவர்களுடைய நல்லியல்புகளை சூறையாடி அவர்களை அழித்து விடக்கூடாது. இதுதான் ஒரு தந்தமை கொள்ள வேண்டிய மிக எளிமையான புரிதல். அந்த வகையில இந்த கதை மிக முக்கியமானது. மிக சிறிய ஒரு மனோநிலையை பற்றி பேசினாலும் மிக முக்கியமான மனோநிலை. பேரிரைச்சல்களுக்கு மத்தியில் ஒரு சன நேர மௌனத்தை உணர்வது பெரும் பாக்கியம். அந்த வகையில் இக்கதை நமக்கு பெரும் பாக்கியம். நன்றி.